ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறோங்க. தேவ சாயலை பெற்றவர்கள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே புத்தி கூர்மையோடு நாம் செயல்படணும்னு சொல்லி பேதுரு நமக்கு ஆலோசனைகளை கொடுக்க அவர் சிறந்த ஆலோசனைகளை கொடுக்கிறார். இந்த ஆலோசனையின் படியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேகருக்கு நிர்விசாரங்கள், தூக்க மயக்கம், அவர்களுக்குள்ளாக ஒரு சோம்பல், இப்படிப்பட்டதான நிர்விசாரத்தோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்காக எழும்பணும். ஏன்னா கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். எப்போ ஆண்டவருடைய வருகை இருக்கும்னு சொல்லி தெரியலை. அதனால் ஆயத்தம் உள்ளவர்களாக, புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படியாக தீவட்டிகளை, எண்ணெய்களை ஆயத்தமாக தங்கள் கைகளிலே வைத்து சுறுசுறுப்புள்ளவர்களாக காணப்பட்டார்களோ அதை போல பிரயாசப்படுகிறதில்லை நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக காணப்படணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். பேதைமைகளாக இருந்து எல்லாவற்றையும் நம்பாதவர்களாக, வேகமுள்ளவர்களாக நடந்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். நம்ம எந்த காரியத்திலெல்லாம் இந்த நாளிலே சோர்வு, நிர்விசாரம், தூக்கத்தோடு ஒரு மயக்கத்தன்மையில் இருக்கோமா அவைகளை எல்லாம் உதறிவிட்டு எழும்பி கர்த்தருக்காக பிரயாசப்படுவோம். புத்தியுள்ளவர்களாக செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாக அவர் வரும்போது அவர் வருகைக்காக நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா நாமளும் ஒரு கூட்ட ஜனங்களோடு அவரை எதிர்கொள்ள சந்திக்க ஆயத்தமாக இருக்கலாங்க. மணவாளனாக அவர் வரும்போது நாம் கூனி குறுகி நிற்காதவர்களாக, அவரை எதிர்கொள்ள சக்தி இல்லாதவர்களாக நாம் நிற்க, நம்ம பிரயோஜனமற்றவர்களாக போகக்கூடாது. நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை புத்தி கூர்மையோடு பரிசுத்த ஆவியானோடு துணையோடு வாழ இந்த நாளிலே நம்ம அர்ப்பணிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளும்படியாக நீர் எங்களோடு பேசினீர். இந்த வார்த்தையை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இவ்வளவு நாட்களாக நாங்கள் ஆண்டவரே சோர்வுகளுக்கும் நிர்விசாரங்களுக்கும் தூக்கத்துக்கும் இடத்தை கொடுத்து ஆண்டவரே பேதைமையான காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவரே புத்தி இல்லாதவர்களாக நடந்து கொண்ட தன்மைகளை எல்லாம் கர்த்தர் ஒரு விசையாய் எங்களுக்கு மன்னிப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆண்டவரே எல்லாவித நிர்விசாரங்களையும் தூக்கத்தையும் சோம்பலையும் உதறி எழும்பும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்களை எழுப்பி விடுங்க ராஜா. நாங்கள் உமக்காக பிரயாசப்படும்படியாக இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகைக்காக ஒரு கூட்ட ஜனங்களுக்காக ஆண்டவரே எங்கள் நடைகளை விவேகமாக செயல்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே நம்ம ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.